சட்டை ரொம்ப சுருக்கமா இருக்குதே, போக மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. சூப்பர் ஆயிடுச்சே, நல்ல சுருக்கெல்லாம் போயிடுச்சே. சூப்பர். ஆஹா போச்சா, இந்த சமயம் பார்த்தா இப்படி கிளியணும். இருக்கிறது ஒரு சட்டை, அதுவும் கிழிஞ்சு போச்சா. ஒரே வெயிலே மழை சார், அதனாலதான் ஒண்ணும் பண்ண முடியல சார். அடுத்த ட்ரிப் கரெக்டா கட்டிடுவேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிங்க சார், அடுத்த ட்ரிப் கண்டிப்பா கரெக்டா கட்டிடுவேன் சார். என்ன தம்பி, சட்டையை மேல மாட்டாம கையில மாட்டிக்க போறீங்க? அதுவானே, இருந்தது ஒரு சட்டை, அதுவும் கிழிஞ்சு போச்சு. அதான் தைக்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்பா, இந்த கிழிஞ்ச சட்டையை போட்டு போற அளவுக்கு அப்படியே என்னப்பா முக்கியமான வேலை? முக்கியமான இன்டர்வியூ இருக்குண்ணே, அதான் போயிட்டு இருக்கேன். ஏப்பா, இந்த கிழிஞ்ச சட்டையெல்லாம் இப்ப யாருப்பா தச்சு போடுறாங்க? உண்மையாவா? நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? இன்டர்வியூக்கு வேற லேட் ஆயிடுச்சு. அயன் கடைக்கார வேற ஏதோ ஒரு யோசனை சொல்லிருக்காரு. இது வேற அவருக்கு தேய்க்க வந்த சட்டையில எதுவும் நமக்கு எடுத்து கொடுப்பாரோ? என்னப்பா யோசனை? அது வந்துண்ணே, என்கிட்ட வெளிநாட்டுக்காரரு ஒரு ஆளு தேக்க கொடுத்த சட்டை இருக்கு, வேணா அதை நீ இன்னைக்கு போட்டுட்டு இன்டர்வியூ போ. சட்டைக்கு சொந்தக்காரன் தான் ரொம்ப போயிடுங்க. அதெல்லாம் சரி வராதுங்க. அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன். முதல்ல இன்டர்வியூ போயிட்டு வாங்க தம்பி. மொத்தம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க பாருங்க, என்ன நடக்க போதே எனக்கு ஒண்ணும் தெரியல. ஜம்முல போயிட்டு வா தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, உங்களை மறக்கவே மாட்டேனே. சார், உங்க பேர் என்ன? முகேஷ். ஓ, கேட்குதுல முகேஷ்ல? ஆமா சார். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். முகேஷ் சார், உங்களை கூப்பிடாங்க, போங்க. May I come in, sir? Yes, come in. Thank you, sir. Sir, என்னோட ரெஸ்யூம். Sit down. Hello, சொல்லுமா. Oh no. வித்தியாசமா இருக்கு சத்தம். இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு உனக்கு தெரியாதா? காலையிலேயே அவிச்ச முட்டையும் கடலைக்கறியும் கொடுக்காதுன்னு சொன்னா கேக்குறியா? ஏங்க, தினமும் ஒரே மாதிரி கொடுத்தா போர் அடிக்கும்னு இன்னைக்கு வித்தியாசமா கொடுத்தேன். அது அங்க வித்தியாசமா வேலையை காட்டுறிச்சா? அது என்னமோ சரியாதான் சொன்னேன். சரி, அது போகட்டும். இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வச்சிருக்க, அதை சொல்லு. கறி குழம்பு. என்னது கறி குழம்பா? அத பக்கத்து வீட்டுக்கான தலையில கொண்டு ஊத்து. கறி குழம்பு வேண்டாம்னா என்ன குழம்பு வைக்கிறது? கேளு. எவ்வளோ இப்பயே பூண்டு குழம்பு. பூண்டு அதிகமா உரிச்சு அதுல போட்டு மணமணக்க வை. அப்ப
அப்பதான் கேஸ் பிச்சு பூவா போ. பார்க்க டீசெண்டா இருக்கான், இந்த போடு போடுறானே. என்ன இலவ தின்ட்டு வந்தானோ, ச்சே கொமட்டிட்டு வருதுடா சாமி. ஏங்க, ஏற்கனவே நீங்க போடுற கேஸ் நந்தத்தால நம்ம சொந்தக்காரங்க யாருமே நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல. இதுல பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரே கம்ப்ளைண்ட். அது பத்தாதுன்னு நைட்டு ஃபுல்லா டமார் டமார்னு என்னையும் தூங்க விடுறதில்ல. என்னங்க பதில் சொல்லுங்க. சரி வை போன. அச்சோ, இவன் வேற ஒரு மாதிரியா பாக்குறானே. என்ன மூக்க புத்துறான்? நம்ம டமார்னு விடுறோம், அவன் கமுக்கு விடுறான். பல்கா இருக்கிறவன நம்பவே முடியாது. மிஸ்டர் முகேஷ், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். சரியா சொன்னா செலக்டட், தப்பா சொன்னா ரிஜெக்ட். ரெடியா? ரெடியா இருக்கேன் சார். மிஸ்டர் முகேஷ், ஒரு விமானம் இந்திய பாகிஸ்தான் எல்லையில போயிட்டு இருக்கு. திடீர்னு விபத்துக்குள்ளாகுது. அப்போ உயிர் தப்பித்தவர்களை எந்த நாட்டில் அடக்கம் பண்ணுவார்கள்? இந்திய நாட்டவர்களை இந்தியாவிலும், பாகிஸ்தான் நாட்டவர்களை பாகிஸ்தானிலும் அடக்கம் பண்ணுவாங்க. மிஸ்டர் முகேஷ், தப்பா சொல்லிட்டீங்களே. உயிரோடு இருக்கிறவங்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? இறந்தவர்களை தான் அடக்கம் பண்ணுவாங்க. யூ ஆர் ரிஜெக்டட். நீங்க போகலாம். பெட்டர் தென் நெக்ஸ்ட் டைம். சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. என்னோட 800 ஆபீஸுக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு. வேணும்னா அதுல ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க போகலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? ஃபெயில் ஆயிட்டேண்ணா. ஆனா விடுங்க தம்பி, இந்த இன்டர்வியூ இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ. நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க தம்பி. போங்க தம்பி. என்ன ஒரே தப்பு சத்தம் ஓவரா இருக்கு? என்ன பக்கத்துல? அது ஒண்ணும் இல்ல தம்பி, வெளிநாட்டுல இருந்து வந்தாருல பரமசிவம், அவரே ஏதோ ஆட்டோ அட்டாக்ல இறந்துட்டார் போல இருக்கு. நீங்க போய் வேலை பாருங்க தம்பி. ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் கூட தரேன் சட்டையா. பரவாயில்ல தம்பி. ஆவன் தம்பி. எங்க உங்க பாக்கெட்ல 50 ரூபாய் பணத்தை வச்சிருக்காங்க. அப்படியா? என்னது அப்படியா? உங்ககிட்ட கிடந்து நான் லோன் வேணும்னா என் தலை விதி. அண்ணே, என்ன தம்பி சொல்லுங்க தம்பி. அது வந்து சும்மா தயாம சொன்ன தம்பி. இன்டர்வியூ போறீங்களா? சத்தம் வேணுமோ? என்ன தம்பி இதுக்கு போய் தாங்கிட்டு சூப்பர் சபை போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பரவாயில்ல தம்பி. போயிட்டு வரேண்ணே. வெற்றி விடுவாங்க. ஹலோ, என்னங்க சொல்லு. சரி, போன வாரம் சனிக்கிழமை ஒரு குழம்பு வச்சியே, அது என்ன குழம்பு? அதுவா, மொச்ச குழம்பு. அதுக்கு என்ன இப்ப? அதுதாண்டி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத குழம்பு. நீ என்ன பண்ற, மொச்ச ஒரு 1/2 கிலோ வாங்கிக்க. அத அவிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் சரியா போட்டு மத்தியானம் ஆபீஸ்க்கு அனுப்பி. சரியா? போன வாரம் நீங்க போட்ட தாக்கமே இன்னும் குறையல. மறுபடியுமா? செல்லக்குட்டி, அப்படியெல்லாம் சொல்லாதடி. எல்லாம் உன் கைராசி.
என் கைராசி எல்லாம் இல்ல, எல்லாம் மொச்ச பண்றதுல. சார் வரலாமா? என்ன சார்? வாங்க முகேஷ் சார். என்ன சார்? ம் செகண்ட் அட்டம்ப்டா? ஆமா சார். பாஸ் ஆயிடுவீங்களா? பாஸ் ஆடுவேன் சார். சார் ஃப்ரீயாவே இருக்க, உள்ள போங்க. சரிங்க சார். முகேஷ் செகண்ட் அட்டம்டா, உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க. முகேஷ், 2வது இன்டர்வியூக்கு உங்களை வரவேற்கிறேன். எஸ் சார். ஓகே ஓகே, நேரா கேள்விக்கு போயிடலாமா? ஒரு இடத்துக்கு போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு மட்டும் எப்படா அந்த கொஸ்டின்லாம் கேட்க தோணுது? இன்னைக்கும் பாஸ் பண்ண மாதிரி தான். சொல்லுங்க முகேஷ், கம் ஆன் டெல் மீ. சார், சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம் சார். தவறு. அந்த பூனையும் எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். இந்த சின்ன கேள்விக்கு கூட பதில் தெரிய மாட்டேங்குது. யூ ஆர் ரிஜெக்டட். நீங்க கடவுளே கடவுளே, கொடுமைப்பா. நான் போறேன் சார். ஏண்டி, நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டியா? கேஸ் பிச்சு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பயந்திய போன. என்னாச்சு தம்பி? உனத்த மொத்தம் வேலை கிடைக்காம தெரியுது. இன்னைக்கும் வேலை கிடைக்கலண்ணே. வேலை கிடைக்கலையா? ஆமாண்ணே, இன்டர்வியூ ஃபெயிலியர் ஆயிடுச்சுண்ணே. எனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுல கூட வருத்தம் இல்லைண்ணே. ஆனா அந்த கம்பெனில சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்கறாங்கண்ணே. அதைத்தான் என்னால ஜீரணிக்க முடியலண்ணே. அப்படிங்க தம்பி, பேபி யாரை விட்டுச்சு? மறுபடியும் ஏதோ தப்பு சத்தம் கேக்குதே. மறுபடியும் யாராவது இறந்துட்டாங்களா? ஆமா தம்பி, பக்கத்து வீட்டு சிந்தை இறந்து போய்தா. எப்போ நம்ம கிட்ட நான் சட்டை ஊத்தேப்பா. பேபி யாரை விட்டுச்சு? ஆமாண்ணே, விதி யாரத்தானே விட்டுச்சு. இங்க காமு தம்பி, நான் கிளம்புறேன். என்னது 2 நாளா 2 வேடி அங்க போயிட்டாங்க. என்னது அடிக்கிற வெயில வயசானவன் செத்து போட்டாங்களா? நீ குழம்பிட்டு கிடக்குற வேலையை பண்ணல. காலில இருந்து காலில் நின்று கிடக்குற குழப்பத்து போய் அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டாங்க. நாளையில இருந்து கடை பக்கம் வரமாட்டேன் பார்த்து வேலை பார்த்து. வயசான சாவனம் செய்யலாம். என்னடா இது? அயன்மேன் கடா குப்புற விழுந்து கிடக்குது. இந்த சட்டை அயன் பண்ணி கொடுங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுமி இவன் ஒருத்தன் குடிகார பைய கேல போல்ட்டு. இவன் கெட்ட கேட்டுக்கு இந்த சட்டைக்கு அயன் வேற பண்ணணும். இந்த சட்டைக்கு அயன் பண்ண முடியாது. எங்கேயாவது கொண்டு போய் கொடு போ. எனக்கே முடியாதுன்னு சொல்லிட்டல. உன்னை நான் வந்து பாத்துக்கிறேன். அப்படி கடை நேரத்தில் இது 2 நாளா இந்த தம்பிக்கு நம்ம சட்டை கொடுக்கணும். சட்டை கொடுத்து 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆஹா, இவனுக்கு ஏதோ வில்லங்க இருக்கு. ஏன்தான்ப்பா இந்த பழிபாவம் நம்மள வந்து சேர்ந்துடும். இனிமே இவனுக்கு சட்டையே கொடுக்க கூடாது. அம்மா, ஓகே சார். ஹலோ, இன்னைக்கு 3வது இன்டர்வியூக்கு போறீங்களா? உங்க கம்பெனிக்கா? ஐயோ வேணாம் சாமி. ஏன்? அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் கேள்வி மாதிரியா இருக்கு. இந்த இன்டர்வியூல ஜெயிக்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு சூப்பரான ஐடியா நான் தரேன். அதெல்லாம் சரி வராது சார். கொடுக்குற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க.
கண்டிப்பா வேலை கிடைக்கும். என்னதான் சொல்ல வர்றீங்க? என்ன வெயிலு அண்ணே. எம்மா இவனா? அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். சட்டை வேணும்னே. ஃபைனல் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். சட்டை கொடுத்தா நல்லா இருக்கும். தம்பி சட்டை கேட்டு இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. உங்களுக்கு இனிமே சட்டை தரமாட்டேன். என்ன இப்படி சொல்றாரு? நின்னு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சட்டை இனிமே உங்களுக்கு கிடையாது. போய் வேற பாருங்க போங்க. அண்ணே என்னன்னு எப்படி சொல்றீங்க? சட்டை கொடுத்தாதானே நான் இன்டர்வியூ போக முடியும். நீ இன்டர்வியூக்கு போகாம இரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தயவு செஞ்சு கடை பக்கம் வந்துடாதே. அண்ணே சட்டை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. நீங்க சட்டை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஓகே. ஆனா அந்த சட்டை கொடுக்காததுக்கு காரணத்தை சொல்லுங்க. நகர்ப்பா நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. நகர்ப்பா. சோதனையா இருக்கே. அட போப்பா, கோவத்தை கிளப்பாத. வெண்ணி தூக்கி மூஞ்ச வீத்திருவேன். கிளம்புப்பா. அயன் கடைக்காருக்கு என்னாச்சு? தவளைக்கே விலை முடிட்டாரா? நேத்து வரை நல்லா இருந்தாரேப்பா, இன்னைக்கு என்னாச்சு? சட்டையை தரமாட்டேன்ட்டீங்கல்ல, அண்ணி வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன். என்ன புடுமுடுக்குதா? ஏங்க நீங்க போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வாங்க. நான் சாப்பாடு இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, அப்புறம் என்ன சாப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிங்களா? சரி. நீங்க கிளம்பு, வீட்டுக்கு போங்க. எப்பா கிளம்பிட்டாரா? காத்து வரட்டும். நான் சட்டையை வாங்கிட்டு போற வரைக்கும் அவர் வராம இருந்தா சரி. ஹாய் அண்ணி, வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? அண்ணா வீட்டுக்கு போயிருக்காரு. சரி, குளிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. அண்ணி ஒரு நல்ல சட்டை வேணும் நீ இன்டர்வியூ போறதுக்கு. தரதானப்பா, நான் தரேன்ப்பா. ஆகுது. இது ரொம்ப ராசியான சட்டை. இது நாள் வரைக்கும் உங்க அண்ணன் கிட்ட தானே சட்டை வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு என் கையில நீங்க வாங்கிட்டு போனீங்கல்ல, இப்ப வேலையோட வருவீங்க. ஓகே அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி அண்ணி. சொல்லுவீங்க பாருங்க. ஓகே அண்ணி. போயிட்டு வாங்க, போயிட்டு ஓகே வாங்க. அண்ணி. சக்சஸ்ஃபுல்லா ஓகே அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி. அண்ணே சட்டை கொடுக்க மாட்டேன்னீங்கல்ல, எப்படி நேக்க அண்ணிட்ட பேசி சட்டையை வாங்கிட்டேன் பாத்தீங்களா? சார் கூப்பிடுறாரு. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே ஓகே சார், உங்களை வச்சு எனக்கே பகமாயிடுச்சு. அதனால தான் நேற்று ஃபோன் பண்ணேன். சொன்னதை ஞாபகம் வச்சுக்கீங்க. டைமிங்கா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் வெற்றி, உங்களுக்கு வின் தான். ஓகே சார் கூப்பிடுறாங்க. ரிசியமும் இவனும் என்னத்த இவன், இன்னைக்கும் இவன் ஃபெயில் தான். முகேஷ், உங்களை நான் பாராட்டுறேன். எதுக்கு சார்? 2 இன்டர்வியூல தோத்தோம், மறுபடியும் 3ஆவதா வந்து உட்கார்ந்துக்க பாருங்க. அதுக்கு முகேஷ், நம்ம நேரடியா கேள்விக்கு போயிடலாமா? சார் ஒரே நிமிஷம். ஓகே. டேய் ரவி, சொல்லுடா. அப்படியா? சொல்லுடா. சனியை இந்த நேரத்துல வந்து தொலைது. பொட்டுக்கடலை 100 கிராம் வாங்கிக்க, சர்க்கரை 50 கிராம் வாங்கிக்க. 2 மிக்சியில போட்டு நல்லா நெய்ஸா அரைச்சது. காலை, மதியம், மாலை, இரவு 4 வேளைக்கு சாப்பிட்டீங்கன்னா கெட்ட வாயு நல்ல வாயு தனித்தனியா பிரிஞ்சிடும். என்னடா இது, நமக்கு தேவைப்படுற சமாச்சாரமா இருக்குது. இவ்வளவு வித்தைய கத்து வச்சிருக்கானே. ஆகா, நமக்கு ஒரு கோமாளி சிக்கிட்டா. என்ன சாப்பிட்டாலும் கெட்ட நாத்துமே அடிக்காதடா. ஓகேவா?
இந்த இந்த ஒரு விஷயம் தான் இவன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதுக்காக தான் காத்து கிடந்தேன். ஆகா, ஆளுதான் பல்கா இருக்கான்னு நினைச்சேன். நிறைய விஷயங்கள் பல்கா வச்சிருக்கான். இவனை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க வச்சிருக்கேன். பச்சை மண்டை தெரியா இருடி. சரி, நான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா பேசுறேன். பாய்டா, அப்புறமா பேசுறேன். அடிச்சு தூள் பண்ணிட்டீங்க சொன்ன மாதிரி. பக்கா. சார் கேள்வி என்ன சார்? முகேஷ், வாயுவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியப்பா. ஆனா சொல்லவே இல்ல. சார், இது சும்மா ட்ரைலர் தான் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓ அப்படியா? சரி 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 சரி. ஒர்க் அவுட் ஆகுது சார். நீங்க கேள்வி கேட்கலாம் சார். கடவுளா கொடுத்த சான்ஸ் விட்டவே கூடாது. உங்ககிட்ட நிறைய கேட்கணும் சார். இதான் கேள்வியா சார்? உனக்கு இப்ப கேள்வி தானே கேட்கணும். இந்த உடனே கேட்கிறேன். ஆண்களின் சாபம் நீ எதை நினைக்கிற? ஸ்கூல்ல மிஸ்ஸுக்கு பயப்படுறதும் வீட்ல ஒய்ஃபுக்கு பயப்படுறதும் ஆண்களோட சாபமா நினைக்கிறேன் சார். Absolutely correct. You are my dad. அப்படியா? Congratulations. நாளைக்கு நம்ம கம்பெனில சேர்ந்துரு. ரொம்ப சந்தோஷம் சார். நம்பவே முடியல சார். You are selected. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வந்து. நம்பவே முடியல சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் அந்த கேஸ் சமாச்சாரத்துல இருந்து என்ன காப்பாத்துப்பா. சார், உங்களுக்கு இல்லாமலா? ரொம்ப நன்றி சார். பண்ணிக்கலாம் சார். சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். ரொம்ப நாறுதுன்னு நினைக்கேன். பய உள்ளாதான் உடனே கிளம்பிட்டான். நாளைக்கு இவன்ட்டு இருந்து எல்லா விஷயத்தையும் கறந்துடலாம். சக்சஸ். கேஸ் விஷயத்துல இருந்து ரிலீஸ். சார், கரெக்டா சொன்னீங்க. சக்சஸ் ஆயிருச்சு. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. சட்டை கொடுத்தாருல, அவர்கிட்ட போய் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சந்தோஷம். கிளம்புறேன். போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாடுங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு இருங்க, நீ கடையில இருங்க, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வரேன். சரிங்களா? சரி. என்னத்த சட்டை ஒண்ணு வச்சிருந்தே காணோம். யாரு சட்டை? என்னோட சட்டை தான். உங்க சட்டை தானே. இந்த தம்பி முகேஷ் தம்பி வந்தாரு, இன்டர்வியூக்கு போறன்னு கேட்டாரு, இந்த சட்டையை எடுத்து கொடுத்து. சே, ஐயோ, உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா, சல்சா செய்யட செய்யட செய்யடா. என்ன கடையில ஆளே இல்ல? அண்ணன் எங்க போனாரு? அண்ணியாவது இருப்பாங்களே, அவங்களும் இல்ல. அச்சச்சோ, பூட்டு போட்டிருக்கே. பூட்டிட்டு எங்க போனாங்க? அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணே, அண்ணே, எந்திரிங்கண்ணே. என்ன அயன் பண்ற கடை பூட்டி இருக்குது? ரொம்ப நேரமா பூட்டி தான் கிடக்குது. ஆமா. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? நானே தடுப்புல இருக்கேன். சரக்கு காலி ஆயிடுச்சு. போன நாத்தம் ஆறுது. கட்டிங் வாங்கி கொடுப்பா. ஒரு கட்டிங் கட்டிங் கட்டிங். இது வேறயா? அப்பா, பேசாம வீட்டுல போய் பாப்போம்.
அடடா வீடும் பூட்டி கிடக்க எங்கதான் போயிருப்பாங்க? தம்பி தம்பி பாப்பா எங்கப்பா அவரு? உங்களுக்கு அயன் விஷயமா கடைக்காரரு? தெரியாதா? தெரியாதே. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அச்சச்சோ. மலர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அண்ணே என்னாச்சு நீ? கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிடும், சரியாயிடும். நான் வந்துட்டேன்ல. சரிங்க அண்ணே. கோயந்தனே 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 என்ன இப்படி ஆயிட்டாரு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்பா 2 சட்டை கொடுத்தேன், 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. 3ஆவதா ஏன் சட்டையை கொடுத்தேன். இப்ப ஏன் நடந்தே பாத்தியாப்பா? நானே சாவதேரிகள் அழைக்கிறேன். அந்த இந்த நீ சொன்னா 2 பேர் இறந்தாங்கன்னா அவங்க வியாதியால போனாங்க, வேற எதுவும் இல்ல. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்க சட்டையை போட்டு போனேன், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இந்த மாதிரி மூட நம்பிக்கை நினைச்சு நிறைய பேர் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். வாங்க எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க. ஒண்ணு இல்லண்ணே, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கீங்க. இப்ப எனக்கு உங்களாலதான் எனக்கு வேலை கிடைச்சது, கை நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், சரி பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை, நல்லா இருக்கீங்க. அப்படியா சொல்ற? வாங்கனே போலாம், ஒண்ணு இல்ல, எந்திரிங்க, வாங்க போலாம். மெதுவா, அப்படிதான், மெதுவா மெதுவா பாத்து வாங்கனே. உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுனே. சொல்லவே இல்ல. இல்லாதிடாடி. ஏன்டா சரியான கிறுக்கு பேலா இருக்கான் போல, அப்படியே அந்த ரியாக்ஷன் கொடுக்க. நீ சும்மா சும்மா ஆக்டிங் பண்ணு. ஆக்ஷன். ஸ்டாப் ஸ்டாப். ஆக்ஷன். தெரியாத உனக்கு? காலையிலேயே அவிச்ச மட்டும் முல்லைக்குமாரன மோஜி அதை கவர் சூப்பர். கேமரா இருங்க ஒரே டேக். எப்படின்னா இருங்க எழுதுங்க எழுதுங்க, உட்காருங்க எழுதுங்க. சடனா பார்த்துட்டு எழுந்திரிங்க. சார் முகேஷ் சார். ஆமாம் சார்ன்னு சொல்லிட்டு கை விடுங்க, கை விடுங்க. சார் புரியாதா சார்? தலை மறைச்சிருச்சு. அப்படி மூவ்மெண்ட் பண்ண வேண்டாம். அப்படியா ரெடி ஷாட். சார் புரியாதா சார்? தலையாட்டுங்களா? அப்புறம் கூப்பிட்றேன்டா. ரெடி ரெடி ஸ்டடி. எந்திரிங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். யூ ஆர் அப்பாயிண்டட். கை கட்டிப்பிடிங்க முத்தம் கொடுங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. தம்பி யூ ஆர் செலக்டட். என்ன சார் சொல்றீங்க? யூ ஆர் செலக்டட். நாளைக்கு நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அப்புறம் அந்த கேஸ் விஷயத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து கொடுங்க. பண்ணி வாங்க. மாட்டாம கையில எடுத்து போயிட்டு டேக் கேமரா பார்க்க வேண்டாம், அவரை பார்க்க.
அப்படி உள்ள போங்க கடை அரடி அட விடுங்க தம்பி என்ன தம்பி மொத்த பார்த்தா பெளியர் மாதிரி தெரியுது உன்னை நான் வந்து பாத்துக்கிறேன் நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன். தேடி 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 கண்டுபிடிச்சிடுங்க ரெடியா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் இது ரொம்ப ஒரு கை வச்சு தொடங்க அப்படிதான் வாங்க வேகமா வந்துடாங்க படுத்துங்க என்னாச்சுங்க? ஏங்க என்னங்க ஆச்சு? ஹலோ என்னாச்சு? ஹலோ ஐயோ அம்மா சிரிக்காத நீங்க சிரிக்காத ஹலோ ஹலோ எட்டி பாருங்கண்ணே வாங்கண்ணே ரெடியா இல்ல தண்ணி ஊத்துங்க வாயில இப்போ ஸ்ப்ரே பண்ணுங்க